குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 29/6/2026 திங்கட்கிழமை ஜூன் மாதத்திலே ஸ்ரீ பராவ வருடத்திலே ஆணி மாதத்தின் 15ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலத்திலே கிருஷ்மரது என்கிற முதுவேநீர் காலத்திலே மிதுன மாதம் என்கிற மாதத்திலே ஆஷாட மாதம்னு சொல்லுவோம். சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே இன்றைக்கு சதுர்த்ததி திதி என்கிற 14வது திதி காலை 4:21 வரை இருந்து பின்பு பௌர்ணமி வந்துவிடும். இன்றைக்கு கேட்டை நட்சத்திரம் காலை 2:43 வரை இருந்து பின்பு மூல நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளில் முக்கியமான நிகழ்வில் காரைக்கால் அம்மையாரின் மாங்கனி திருவிழா ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுபோல் திருமாலிரும் சோலையிலே கள்ளழகர் முப்பழ பூஜை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. பௌர்ணமினா என்ன? பௌர்ணமினா வெற்றிகளை குவிக்கக்கூடியது. அந்த திதியுடைய தன்மை புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியது, பொறுமையை கொடுக்கக்கூடியது, உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது. இப்படி அத்தனை விதமான நன்மைகளையும் தன்வசப்படுத்தி கொண்டு இந்த சந்திரன் இருப்பார். அது மூல நட்சத்திரம் அப்படின்னாலே நமக்கு ஆரம்பம்னு அர்த்தம், தொடக்கம்னு அர்த்தம். அப்படி தொடக்கி வைப்பார். காலையில் 6:15 7:15 வரைக்கும், சாயங்காலம் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம். இன்றைக்கி திங்கட்கிழமை 7:30 ராவுகாலம், 10:12 யமகண்டம், 1:30 குளிகை நேரம். கிழக்கு பக்கம் சூலம் தயிர் பரிகாரம். மிதுன லக்னத்தில் சூரியன் 2 நாழிகை 57 வினாடி 5:56 சூரியன் உதய நேரம். ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரத்துக்கு இனி சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். புதன் சூரியன் இவங்க 2 பேரும் மிதுன ராசியிலே புதன் ஆட்சியில் இருப்பார். குரு சுக்கிரன் கடகராசியிலே குரு உச்சத்தில் இருப்பார். சிம்மம் கேது, கும்பம் ராகு, சனி மீனம், செவ்வாய் ரிஷபம். கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிற விருச்சிக ராசியிலேருந்து மூல நட்சத்திரத்துக்கு தனுசு ராசிக்கு சந்திரனின் பயணம் கொண்டு இந்த நாள் கோச்சாரமாக இருக்கும். அப்போ ஒரு ராசிக்கு பலன் தொடர்ந்து காண்போம் வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடத்துக்கு சந்திரன் போகிறார். இந்த சுகஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்காரர் திரிகோணம் ஏறுவது அப்படின்னு சொன்னாலே லாபத்தை கொடுக்கும். அங்கே சூரியனும் புதனும் பார்க்குறாங்க. அதனால் எப்படியாவது இன்றைக்கி கழுவுற மீனில் நழுவுற மீனாக ஓடி வந்துடுவீங்க. சில வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புத்திசாலித்தனமாக சில காரியங்கள்லாம் செய்வீங்க, பொறுமையாக சில காரியங்கள்லாம் செய்வீங்க. எதையுமே எமோஷ்னல் இல்லாமல் பார்த்துக்கிறது இன்றைக்கி நல்லது. 2-9 இந்த அதிர்ஷ்ட எண்ணோடு இன்றைக்கி நீங்கள் காரியங்கள்லாம் செய்ய வெற்றி உங்கள் பக்கம் உண்டு. வாழ்க வளத்தோடு. வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் கொடுக்க இந்த நாளில், இந்த மாங்கனி திருவிழாவான இந்த நாளில் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலியமாக இந்த வாரத்தின் தொடக்கத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ளலாம். நார்மலாக சொல்லுவோம், பதட்டம் அப்படிங்கிறது பாதி நேரத்தில் அவசரத்தில் அண்டாவும் தெரியலங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமை நிச்சயமாக மனதிலே கொண்டு நீங்கள் இந்த நாளை துவங்கினீங்கன்னா இதனால் நன்மைகள் உங்களுக்கு உண்டு. இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 1-6. வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. ஆட்சி பெற்ற புதன், அவரின் நேர்பார்வைக்கு சந்திரன் வரப்போகிறார். மனதிலே குடும்பம் தொடர்பான விஷயத்திலும்
வெளி வட்டார தொடர்பினாலும் வரக்கூடிய புகழ் பெறுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்கும். இந்த மூலம் அப்படிங்கிறதுனால இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எதையுமே செய்யணுன்ற எண்ணம் வருவதற்கு வாய்ப்புகள். சூரியனும் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய திறமைகள், வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆற்றல்கள் கொண்ட சந்திரன். அதனால் இன்றைக்கி உங்கள் காட்டில் மழை இன்றைக்கி நல்லா வரும், பல காரியங்கள் நன்மையாக நடக்கும். 5, 8 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. ஆட்சி பெற்ற குரு இருக்கக்கூடிய இந்த நாளிலே சந்திர பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்திலே இருப்பதனாலே, பஞ்சமஸ்தானத்திலேருந்து அவர் 6ஆம் இடத்துக்கு உள்ளே போகிறார், சத்ருஸ்தானத்திலும் உள்ளே போகிறார். அதனால் வெற்றிகள் உண்டு, பண வரவு உண்டு. சொன்ன மாதிரி காசை பிடிங்கின்னு வந்துடலாம். மாத கடைசி கொடுத்த காசெல்லாம் வசூல் பண்ணணும், அதெல்லாம் இன்றைக்கி பண்ணிடலாம். ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும், முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. அதிர்ஷ்ட எண் 1, 8. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் பஞ்சமஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் போகிற சுகஸ்தானத்திலிருந்து மாத கடைசி செய்கிற காரியங்கள் எல்லாம் கரெக்டாக செஞ்சு முடித்தோம்னா அழகாக நமக்கு அடுத்தடுத்த பெனிஃபிட் உண்டு அப்படிங்கிற மனதிலே சந்தோஷத்தை தாங்கி கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் அமையும். சிந்தனை அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். லாபஸ்தானத்திலேருந்து ராசி அதிபதி பார்க்கறதுனாலையும் இன்றைக்கி அவர் இந்த சந்திரனை பார்க்கறதுனாலே மனசு ப்ளஸ் பாயிண்டோடு இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் வைப்ஸ் நிறைய இருக்கக்கூடிய நாள் இன்று. இன்றைய நாள் அதிர்ஷ்ட எண் 1, 9. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே. சனி பகவான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே சுகஸ்தானத்துக்குள்ளே நுழையக்கூடிய சந்திரன் முயற்சி ஸ்தானத்திலிருந்து வருவதனாலே பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. ஆட்சி பெற்ற உங்கள் ராசிநாதனால் பார்க்கப்படுகிற சந்திரனாக இருப்பதனாலே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது இன்றைக்கி நல்லபடியாக முடியும். நான் புத்திசாலித்தனமாக பண்ணுறேன் அப்படின்லாம் ஒன்றும் பண்ணாமல், எமோஷ்னல் இல்லாமல் நீங்கள் அது வாட்டு காரியங்கள் நடக்கட்டும்னு விட்டுங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக பல நன்மைகள் உண்டாகக்கூடிய நாள் இன்று. 3, 2 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பயணம் செய்யக்கூடிய இந்த சந்திரன் உங்களுடைய முயற்சியிலே வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பை நிறைய அதிகப்படுத்துகிறார். தொழிலிலே நல்ல முன்னேற்றம். இதுக்கப்புறமா இந்த மாதம் முடிச்சுட்டேன், புதுசாக எதனா காரியங்கள் பண்ண போகிறேன், பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதத்திலே இந்த நாள் வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருந்த காரியங்களை நான் திருப்பி ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டேன், என்னென்ன தப்புன்னு தெரிஞ்சது, இதை சரி பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த நாள் ஒரு வரப்பிரசாதமான நாள். 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளிலிருந்து புதிய காரியங்கள் துவங்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கோட்குள்ளர மனசை அழகாக ஒருநிலைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே புதனுடைய பார்வை காட்டும். அதனால் நட்பு பாராட்டி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை குவிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். புத்திசாலித்தனமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே, பொறுமையாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே உங்களுக்கு இலக்குகள் எளிதாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஆஷாட மாதத்தில் இதுதான் முக்கியம். நம்ம எப்படி பாயிண்டிங்காக போகிறோன்றது தான். அதை பாயிண்ட் பண்ணிட்டோம்னா வெற்றி உண்டு. 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. எல்லா காரியமுமே ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய மனநிலை இன்றைக்கி இருக்கும். குருவினுடைய அருளினாலே 2ஆம் பாவம் 12ஆம் பாவம் பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சூரியனும் புதனும் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதனாலே நிறைய விஷயங்கள், இந்த மந்த் எண்டு விஷயங்கள்னு சொல்லுவோம், அப்படி எல்லாமே எனர்ஜியாக ஆக்கப்பூர்வமாக
செய்யக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் எமோஷ்னல் பாண்டேஜ் நிறைய இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் விட்டுடுங்க. உணர்ச்சி வசப்படுதல், அந்த பேரியர் மட்டும் விட்டுட்டிங்கன்னா வாரத்தின் முதல் நாள், மாதத்தின் கடைசி நாள், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணிட்டீங்கன்னா போதும், வெற்றி உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 29ஆம் தேதியான இன்று, திங்கட்கிழமையான இன்று, மூல நட்சத்திரத்திலே சந்திரன் வந்து நிற்பதும், குருவினால் பார்க்கப்பட்ட கேட்டையிலிருந்து மூலம் வருவதனாலே லாபத்தை தாங்கிய ஊக்கங்களை கொண்டு வரக்கூடிய சந்திரனாக இருப்பதனாலும், 6ஆம் இடத்திலிருந்து புதனும் சூரியனும் பார்க்கப்படுவதனாலே வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். இந்த பௌர்ணமி யோகத்திலே சேர்ந்ததனால் இந்த நாள் உங்கள் மனநிலையிலே நல்லது ஒரு முன்னேற்றமான எண்ணத்தை கொடுக்கும், மாற்றி யோசிக்கக்கூடிய யோசனைகள் கொடுக்கும், புத்திசாலித்தனமாக சில விஷயங்கள்லாம் டேக்கிள் பண்ண வைக்கும். 9-6 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்காரன சந்திர பகவான் லாபத்தில் போய் உட்கார்றார். 5ஆம் இடத்திலிருந்து சூரியனும் புதனும் பார்க்கக்கூடிய பார்வையினாலே எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம், சம்பள உயர்வு, வேலை வாய்ப்பு, உங்களுக்கான ரெகக்னேஷன் இன்றைக்கி நிறைய இருக்குது. தொழில் நிமித்தமாக நல்ல முன்னேற்றத்தை காட்டக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் 7-4. இன்றைய நாளை நீங்கள் பௌர்ணமி திதி அப்படிங்கிறனால அவசியம் காரைக்கால் அம்மையாரின் மாம்பழ திருமணாவில் கலந்து கொள்வதும் இல்லை பெருமாளை வணங்குவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. பலவிதமான பொருள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் ராசியின் 5ஆம் இடத்துக்காரான இந்த சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்துக்குள்ளே வரார். இந்த திரிகோணாதிபதி கேந்திரத்துக்குள்ளே ஏறும்போது பணம் வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். கேந்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனும் புதனும் பார்க்கிறதுனாலே வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய நட்பு சூழல்களால் வரக்கூடிய உயர்வும், அவர்கள் மூலம் வரக்கூடிய ரிசர்வேஷன் பெனிஃபிட்டும் உங்களுக்கு உண்டு. எதையுமே நீங்கள் இம்பாசிபிள் இல்லாமல் எல்லாம் பாசிபிள்ன்ற வேர்டோடு இன்றைக்கி பாருங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு காசு உண்டு. மாத கடைசியில் பொறுமையாக இருந்ததனுடைய அந்த பெனிஃபிட்டை நீங்கள் ரீபோர்ட் பண்ணக்கூடிய டே இன்று. 5-8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.